90ல இருந்து 105 தொகுதி விஜய் வெல்லுவார். 34.5%. திமுக 30% சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்கேக்கு 27%. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி. ஆனா முதலமைச்சரா வரணும்ன்றதுல 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம். ஒரு கட்டத்துல 234 நாங்கள் வெல்லுவோம். தாவேக்காவுக்கு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு வருஷம் ஆன கட்சிக்கு 26.8 27% 27% ஓட்டை வாங்கி இருக்குன்னா இன்னும் 10 மாசத்துல இன்னும் இவர் களத்துக்கே வரல, இன்னும் இவரு சுற்றுப்பயணம் தொடங்கல, மக்களை சந்திக்கல. இப்பதான் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு முழு அரசியல்ல இறங்கி இருக்காரு. போல் மித்ரான்னு ஒரு ஒப்பீனியன் போல் மும்பையில இருந்து வந்தது சில மாதங்களுக்கு முன்பு. பாத்தீங்கன்னா 90ல இருந்து 105 தொகுதி விஜய் வெல்லுவார். அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் 34.5% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக 30% சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்கேக்கு 27%. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி. ஆனா முதலமைச்சரா வரணும்ன்றதுல விஜய்க்கு தான் 39.4% ஆதரவு, 18.6% ஸ்டாலினுக்கும் 18.6% எடப்பாடிக்கும் ஈக்குவலா இருந்தது. இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னால போல் மித்ரா. லேட்டஸ்டா என்னன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இவங்க சொல்றது அவங்க சொல்றது பெண் நிறுவனம் அப்புறம் இதெல்லாம் வேண்டாம், நம்மளே சொந்தமா எடுப்போம்னு சொல்லி அவர் மும்பையில ஒரு பிரபலமான ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காரு. அது பேர் மோரிஸ் மீடியா. ரொம்ப பாப்புலரான எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க இந்த பாஜக கூட்டணி எல்லாம் வந்த பிறகு மோஸ்ட் ரீசன்ட்லி சமீபத்துல உடனடியா களத்துல இறங்கி 234 தொகுதி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த தொகுதிகள், அந்த ஜாதிகள், ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஒரு புள்ளிவரத்தை ஒப்பீனியனை எடுத்து உடனே அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா என்னன்னா தொங்கு சட்டசபை தான் வரும். எந்த கட்சிக்கும் தனி கட்சிக்கும் மெஜாரிட்டி வராது. இன்னைக்கு இருக்கிற இன்னும் 10 மாசம் இருக்கு. அதாவது இன்னைக்கு 10 மாசம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி பாத்தீங்கன்னா தொங்கு அங்கு அசம்பிளி வரும், எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க. இது முதல்வருக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி கொடுத்ததாக கேள்விப்படுறேன்னா 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம். ஒரு கட்டத்துல 234 நாங்கள் வெல்லுவோம். ஊட்டியில போகும்போது என்ன சொல்லிட்டாருன்னா 2026 2031 2036 எல்லாத்துலயும் நாங்க தான் அப்படின்னு சொன்னாரு. இனி வேற யாரும் கிடையாது. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல, கண்ணு கெட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னு. அது மாதிரி முதல்வர் பேசினாரு. அப்படிப்பட்டவருக்கு அவர் எம்ப்ளாய் பண்ண இப்ப வேற யாராவதுன்னா கூட பணம் கொடுத்து இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, விஜய் பண்றாருங்க அதை பண்றாங்கன்னு. இது இட் இஸ் மோரிஸ் மீடியால பாம்பேல இருக்க அந்த டீமை எம்ப்ளாய் பண்ணது, என்கேஜ் பண்ணது திமுக முதல்வர். அப்ப அவர் பர்சனலா எடுத்த அந்த கருத்து கணிப்புல அது அவருக்கு உண்மையா தானே இருக்கும். அவருக்கு அதிர்ச்சி, பயத்தை ஏற்படுத்தி. அது என்னன்னா 4 முனை போட்டியை தான் அவங்க கணக்குல எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி, அண்ணா திமுக பாஜக அந்த கூட்டணி, தாவேகா தனியா நிக்கிற மாதிரி, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கூட்டணி தான் இருக்க போகுது. ஏன்னா லேட்டஸ்ட். அப்ப அதுல பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் பாருங்க, ரொம்ப அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள். அதாவது ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா திமுகக்கு 32% இருக்கு ஓட் பர்சன்டேஜ், வாக்கு சதவீதம். தாவேகாவுக்கு 26.83. அவரு 7% தான், 8% தான். இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. நான் டெஸ்டட் ஸ்ட்ரென்த், டெஸ்ட் ஆகலன்னு ஒரு ஆள்லாம் சொல்லிட்டே இருப்பார் பொதுவெளியில, தொலைக்காட்சி வாகத்து. ரவீந்திரன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, RSS ஏஜென்ட். அவர் என்ன சொல்லுவார்னா விஜய் எப்பவுமே நான் டெஸ்டட் பிளேயர், நான் டெஸ்டட் அப்படின்வாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 26.8, அதாவது 29% எந்த கட்சிக்கு, தாவேகாவுக்கு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு வருஷம் ஆன கட்சிக்கு
26.8னா 27% வச்சுங்க. 27% ஓட்டை வாங்கி இருக்குன்னா இன்னும் 10 மாசத்துல இன்னும் இவர் களத்துக்கே வரல, இன்னும் இவரு சுற்றுப்பயணம் தொடங்கல, மக்களை சந்திக்கல. இப்பதான் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சிட்டு முழு அரசியல்ல இறங்கி இருக்காரு. அப்போ 26 52 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இவங்க எல்லாம் 200 சீட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுல இப்ப என்ன தகவல்னு சொன்னா, இன்னைக்கு 70 சீட்டு தான் உறுதியா கிடைக்கும் திமுகவுக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு 133 சீட் இருக்காங்க டிஎம்கே. இப்போதே 63 சீட் அவுட் ஆயிடுச்சு. 133ல 70 தான் கிடைக்கும்னா தனிப்பெரும்பான்மை கிடையாது. இந்த 70 இன்னும் 10 மாசத்துல என்ன ஆகும்ன்றது சொல்ல முடியாது. அவருக்கு கொஞ்சம் குறைவு தானே ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இதை விட நான் இன்னொன்னு சொல்றேன், அதாவது கட்சி வாரியா சொல்றேன். வாக்கு சதவீதம் திமுகவுக்கு 32%, அண்ணா திமுக கூட்டணிக்கு 30%, தாவேகாவுக்கு 26.8, அதான் 27%. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் 3வது இடத்துலதான் தாவேகா வாக்கு சதவீதத்துல இருக்குது. ஆனா என்ன அதிர்ச்சிகரமான தகவல்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத சூழ்நிலையில் 26-27%னா இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்குதுன்னு சொன்னா அவர் இன்னும் களத்திலேயே களமாடவே இல்லை மக்கள் கிட்ட. இதெல்லாம் வந்தா இந்த 26 என்பது 56 ஆகும், 52 ஆகும். ஆக முதன்மை சக்தியாக விஜய் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த மோரிஸ் மீடியா ஒப்பீனியன் போல சொல்லியிருக்கு. இதுல இன்னொன்னு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். அதாவது முதலமைச்சர் ஓட் பர்சன்டேஜ் இப்ப நான் சொன்னேன், முதலமைச்சரா நீங்க யார வர விரும்புறீங்கன்றதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். பாருங்க, இப்போதைய முதல்வர் ஏற்கனவே ஆட்சியில இருக்கிறவர் மட்டும் இல்ல, இருந்த கட்சி 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி. அதனுடைய தலைவர் ஸ்டாலின் 20.13, அதாவது 20% ஆட்கள் தான் அவர் அடுத்து முதல்வரா வரணும்ன்றா விரும்புறாங்க. ரெண்டாவது யாருன்னா எடப்பாடி. அவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர், 50 வருஷம் பாரம்பரியம் உள்ள அதிமுக. அவருக்கு இவரை விட 3% அதிகமா விரும்பி இருக்காங்க, 23%. அதாவது மக்கள் ஆதரவு ஓட் பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்துக்கும் இந்த முதலமைச்சரா நீங்க வரணும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் சுட்டி காட்ட விரும்புறேன். புரியுது. 3வது இடத்துல இருந்த தாவேகா 27%ஓட வாக்கு சதவீதத்துல முதலமைச்சர்ல முதல் இடத்துல வருது. நீங்க இத பாருங்க. அதாவது மக்கள் விரும்புறது இங்கதான் இருக்குங்கிறீங்க. இல்ல, தாவேகா கட்சிக்கு மக்கள் கிட்ட இருக்கிற ஆதரவை விட கூடுதலான ஆதரவு விஜய்க்கு இருக்கு. பார்ட்டின்றதை விட விஜய் நல்ல மனுஷன், வரட்டும், மாற்றம் வரணும்னு. அப்ப 2வது இடத்துல முதலமைச்சர் யார் விரும்புறாங்கன்னா எடப்பாடி வரணும்னு மக்கள் 23.68. புரியுது சார். அப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமே 4% வித்தியாசம் இருக்கு. புரியுது. ஆனா என்ன, நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிட்டு இருக்காங்க, இவரை தன்னிகர் அல்ல தலைவர் ஸ்டாலின்ட்டுக்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க, 3வது இடத்தை தான் அவர் கொடுத்திருக்காங்க. 2வது இடம் எடப்பாடி, முதலிடம் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. அதாவது 27.81 அப்படின்னா 28%. இதை ஏன் நான் ஓரளவுக்கு கணக்குல எடுத்துக்கலாம்னா, அவங்க கட்சிக்கு 26.83, அதாவது அதை 0 சரி பண்ணோம்னா 27%. இப்ப முதலமைச்சரா மக்கள் விரும்புறதுலயும் 27.81, ஏறத்தாழ 1% வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா இத நான் ஒரு கிரெடிபிள், ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கருத்து கணிப்பா நான் எடுத்துக்கிறேன். 2வது, இது எங்கேஜ் பண்ணவர் நம்ம முதலமைச்சர் இல்லையா, மாற்று கட்சிக்காரன் ஏதாவது பண்ணா கூட பணம் கொடுத்து பண்றாங்கன்னு சொல்லலாம். அப்ப இதுல என்னன்னா, விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டருக்கும் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டருக்கும் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னா வித்தியாசம் 7.38. ஸ்டாலினுக்கு மக்கள் 20% மக்கள் ஸ்டாலின் 20.43 ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகணும் மறுபடியும் விரும்புறாங்க.
விஜய 27.81, அதாவது 28% விரும்புறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7.38% வந்து கேப் இப்பவே இருக்கு. நான் சொல்றது இப்பவே. புரியுது. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் ஆட் ஆகும் ஸ்டாலினுக்கு. ஏன்னா அவர் தானே ஆட்சியில இருக்காரு. இன்னும் 10 மாசத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் அரெஸ்ட் ஆவாங்க, என்ன ஆகும், எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். ஆகவே திமுக தலைமை பயங்கர கலக்கத்துல இருக்கு. அதனால அவங்களுக்கு இப்ப டார்கெட்டே என்னன்னா அதிமுக கூட விஜய் அட்டாக் பண்ணும். அட்டாக் விஜய், டிஸ்கிரெடிட் விஜய். அவர் பண்ற நல்ல வேலையை கூட இது நல்ல வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அதுதான் இந்த இடத்துல எல்லாருமே ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் பண்றதுங்கிறது வேற. நீங்க மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கீங்க. இது ஒரு ஊக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து மாணவர்களுக்கு அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்ல, நான் வந்து என் தம்பி 10ஆவதுல வாங்கினான், அதனால நான் படிச்சு உங்க கையால விருது வாங்கணும்னு நான் 12th வந்திருக்கேன்னு எவ்வளவு பேர் சொல்றத நாங்க பார்த்தோம். நிறைய காணொலிகள் நம்ம பள்ளி மாணவிகளை அந்த மாதிரி ஒரு பார்வையில நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழும்புது இல்ல. ஏன்னா பள்ளி மாணவிகள் வந்து அங்க போறாங்க, தன்னோட அண்ணனா பாக்குறாங்க, அங்க அவங்களுடைய அன்பை வெளிக்காட்டுறாங்களே தவிர அங்க எதுவும் நம்மளுக்கு தவறா சித்தரிக்கப்படவில்லை, தவறா எதுவும் குக்குடப்பா தெரியல. நீங்க வேறங்க ஒரு 2 விஷயத்த நான் இந்த கல்வி விழாவில் நடந்த ருசிகரமான 2 விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? பண்ணுங்க. ஒண்ணு என்னன்னா, ஒரு தகப்பன், அவர் தான் எப்பவுமே அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு வச்சுக்குவார மேடையில விஜய். மாணவர்கள் மட்டும் இல்ல, அதற்காக பாடுபட்ட உழைத்தவர்கள் அப்பா அம்மாவையும் கூட்டு வச்சுக்குவாரு. அப்போ ஒரு மாணவி விருது வாங்கின பிறகு அவங்க அப்பா பேசணும். இவரு பேசவே இல்லைங்க, பேச்சை குறைத்து செயலில் அதிக கவனத்தை செலுத்துறாரு விஜய். நம்ம ஆளுங்கன்னா அம்மூர் பொலிட்டீஷியன் மாமூலான மைக் அடிச்சா மைக் டைசன் ஆயிடுவாங்க எல்லாரும். மைக்க பிடிச்சா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் போட்டு துவம்சம் பண்ணி எதிர்க்க இருக்கிறவன் எப்படா முடிப்பான். ஆனா இவர் அப்படி இல்லை. அந்த முதல் கட்டத்துல பேசினாரு பாருங்க 6 நிமிஷம், அதுதான் திரும்ப நான் அட்வைஸ் பண்ண. இப்படிப்பட்ட நல்லவன் எவனா இருப்பானாங்க நாட்டுல? இவ்வளவு லட்சத்தை செலவு பண்ணி கட்சி கொடி போடக்கூடாது, கட்சி சின்னம் பண்ணக்கூடாது, பொலிட்டிகலைஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு நல்ல எண்ணத்துல செய்யறோம். இவ்வளவு நல்லா இருக்காரு. தமிழ் பாரம்பரியத்தை உள்ள வைக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்ப எப்படின்னா தமிழ் மக்கள் இதை செய்ய மாட்டாங்க, தமிழர்கள் வந்து இந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க. வேல்முருகனை பத்தி நம்ம பேசி வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த ஆளுடைய மனைவி காயத்ரி, அவங்க ஒரு காணொலி பார்த்தேன் நானு. கட்டிய மனைவி 20 வருஷமா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கல, டைவர்ஸ் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, பயப்படுறாங்க இந்த ஆளால ஆபத்து வரும்னு, நியாயம் கிடைக்கலன்னு கதறாங்க பொதுவெளியில. கட்டிய மனைவி தன்னோட 20 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க ஆளு மோடி மாதிரி போல இருக்கு. இவர் மோடி கேஸ் போல இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு அவர் கதை கந்தலாகி பொது வெளியில இவர் எவ்வளவு அற்பத்தனமான ஆளுன்றது வெளியே தெரியுது. இவர் வந்து இன்னும் தமிழ் அது என்ன 2 அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்ன ஆரம்பத்துல நம்ம டைவர்ட் ஆயிட்டோம். ஒண்ணு அட்டாக், தாவேகாவை அட்டாக் பண்ணி விஜய் கேரக்டரை அசாசினேட் பண்ணோம், அது ஒரு அஜெண்டா. அதுக்கு சில அடியாட்கள் வேல்முருகன் அந்த மாதிரி. இன்னொரு அஜெண்டா என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி ஸ்பான்சர் பை டிஎம்கே தான், டிஎம்கே செலவு பண்ணி புடிச்சிட்டு வந்து இவர் கையில கொடுத்து இவர் தம்பிகள் இணைகிறார்கள். இந்த ஆள வெளியே யாருக்குமே தெரியாது, பன்ருட்டிக்கு வெளியே யாருக்குமே தெரியாது இந்த ஆள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் கலாச்சாரம், தமிழர்கள் வாழ்வு உரிமை முதல்ல பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியுடைய உரிமையை கொடுக்கணும் இந்த ஆளு.